இரு வார்த்தைகள். இரு வார்த்தை இல்ல ஒரு சில வார்த்தைகள். நான் பேசுறது இரு வார்த்தை தான். நீ இரு வார்த்தைன்னா நான் Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வடமாடு மஞ்சு விரட்டு அதை பற்றி சொல்லுங்க. இரு வார்த்தைகள். இரு வார்த்தை இல்ல ஒரு சில வார்த்தைகள். நான் பேசுறது இரு வார்த்தை தான். நீ இரு வார்த்தைன்னா நான் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோ இப்போ அவர் கூட பண்றது சின்ன வயசுல இருந்து ரசிச்சிங்களா? வடக்குன்னு சொல்லி பிடிச்சி கலாவணி படம் பார்க்கும்போது 7வது பிடிச்சி. அப்போ உங்களுடைய வயசு என்னவா இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. நான் அப்போ 6th 5th படிச்சிட்டு நான் 10th படிக்கும்போது 7th தான். ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது முன்னாள் இருந்து பணியாரம் பற்றி அவங்க தான் நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆங்கர்ஸ் வந்து அதில் பயப்படுறாங்க உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது. அண்ணா என்ன தக்லீஃப் நம்ம கொடுக்க போகிறாரு. ஆனால் நான் வந்து நீங்கள் என்ன எனக்கு கொடுப்பீங்க நான் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய தீவிரமான ரசிகர். அண்ணனோட தக்லைஃப் வந்து நீங்கள் வேற படத்துக்கு போங்கப்பா. நீங்கள் இவ்வளோ பேரையும் ஒரே ஷெடியூலில் நீங்கள் யுனைட் பண்ணி ஷூட் போனது எப்படி சாத்தியமாச்சு? சாத்தியமாயிருச்சு. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பால சரவணன் அவரும் எல்லாம் பாலமுருகன் தம்பி மேலே பாஸ் ஆனதுனால இந்த நிலாவட்ட நெத்தியில் பாட்டில் நான் டான்ஸ் ஆடி திருவிழாலலாம் டான்ஸ் ஆடி இருக்கேனே. அந்த மாதிரி இதில் ஏதாவது அண்ணே உண்மையிலே ஆடி இருக்கேனே. சொல்லுங்கண்ணே. வடம் பயங்கரமான ஒரு ரூரல் ட்ராமாவாக இருக்கும்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. சினி உலகம்க்கு வடம் படம் பற்றி வடமாடு மஞ்சு விரட்டு அதை பற்றி சொல்லுங்கண்ணே. இரு வார்த்தைகள். இரு வார்த்தை இல்லை ஒரு சில வார்த்தைகள். நான் பேசுறதே இரு வார்த்தை தான். நீ இரு வார்த்தைன்னா நான் வடமாடு மஞ்சு விரட்டுன்றது இது தென்மண்டலம் சிவகங்கை அந்த ஏரியாவில் ரொம்ப பிரத்யேகப்பட்டது. இது வந்து இந்த மஞ்சு விரட்டுனா ஓட விட்டு போடுற அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி இல்லை. ஜல்லிக்கட்டு மாதிரி இல்லாமல் இது வடமாடு மஞ்சு விரட்டு ஒரு ரவுண்டு போட்டு அதில் வந்து ஒரு மாடு பிடிக்கிறதுக்கு 9 மாடுபிடி வீரர்கள் இருப்பாங்க. அவங்க 9 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே எப்படி அந்த மாடை அடக்குறாங்களா இல்லை மாடு வந்து அந்த அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் இவங்களை எதிர்த்து போராடிச்சுன்னா மாடு வெற்றி, பிடிச்சிட்டாங்கன்னா மாடுபிடி வீரர்கள் வெற்றி. அந்த மாதிரி இது ஒரு பார்க்கறதுக்கே ஒரு விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம். இதை வந்து ஒரு படமாக எடுத்து டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு அந்த மாடு நிறையா ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நான் நேரில் இதெல்லாம் போய் பார்த்துருக்குறேன். அப்போது பிடிக்கும். இதிலே இதை ஒரு கதாபாத்திரமாக நடித்ததில் அந்த கதை கேட்கும்போது ரொம்ப பிடிச்சி நடிச்சிருப்போம். ஆனால் இதில் மாடு ஜெயிச்சிருச்சா இல்லை வீரர்கள் ஜெயிச்சாங்கிறத எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க உண்மையில எனக்கு தெரில. அதனால கேட்குறேன். அதான்ப்பா 20 நிமிஷம் சொன்னாங்களே, அந்த 20 நிமிஷத்தில் அந்த 9 வீரர்களும் சேர்ந்து அந்த மாடை வந்து டயர்டாக்கி எப்படி பிடிக்கிறாங்கங்கிறது ஒன்று இருக்குது. மாடை பிடிச்சிட்டாங்கன்னா மாடு அவுட்டு. அந்த 20 நிமிஷமும் மாடுபிடி வீரர்கள் ஒருத்தனை கூட பக்கத்தில் நெருங்க விடாமல் மாடு ஆடும் அந்த வட்டத்துக்குள்ளே. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே 9 பேர்னா இப்படி சுற்று போடுவான்ல, அந்த சுற்று போடுறத 9 பேர்த்தையும் சமாளிக்கிற மாடு தான் வெற்றி மாடு. சூப்பர், பிரமாதமாக இருக்கும் பார்க்க. படம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? வடம் எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். லைக் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், இவ்வளோ பெரிய க்ரூவோட. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கோர் இருக்குது இதில் எனக்கு. அண்ட் சார் கூட பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் சின்ன வயசில் பார்த்து ரசித்த ஒரு ஹீரோ இப்போ அவர் கூட பண்ணுறது. சின்ன வயசுலேருந்து ரசிச்சிங்களா? ஐ மீன் நம்மளாம் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச ஹீரோ வடக்குன்னு சொல்லி பிடிச்சி கலாவணி படம் பார்க்கும்போது 7வது பிடிச்சி. இல்லை பார்த்து ரசிச்ச ஹீரோ அப்படி. அப்போ உங்களுடைய வயசு என்னவா இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. நான் அப்போ 6th 5th படிச்சிட்டு நான் 10th படிக்கும்போது 7th தான். ஆமாம். இல்லை கலாவணி படத்தில் ஓவியா மேம் விமல் சாருடைய இது, அதுக்கப்புறம் தேசிங் ராஜா ரூரலில் நல்லா பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வடம் வந்துட்டு ஆஃப்டர் லாங் பேக் வந்துட்டு ஒரு கமர்ஷியலாக ஒரு கிராமத்தில் நம்ம விமலன் எப்படி எல்லாருமே பார்ப்போமோ அதே மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் வந்து வடம் எடுத்திருக்கீங்க சார். சொல்லுங்கள் சார், எப்படி வந்திருக்கு படம்? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வடத்தை பற்றி சார் சொல்லிட்டாரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இல்லை அதுக்கு மாடு வந்துட்டு நிறைய அப்படியே ஒரிஜினலாகவே இருந்துச்சு. அந்த மாடு அது ஒரிஜினல் மாடு தான். இல்லை மாடு ஒரிஜினல் மாடு. ரொம்ப மாடுக்கும்
ரொம்ப அந்த படத்தில் ரொம்ப சாருக்கும் மாட்டுக்கான அந்த உறவு வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து சாரை இதில் பல பரிமாணத்தில் பார்க்கலாம். காமெடி அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல்லாக ஆக்ஷன் ஹீரோவாக அதில் இருக்கார். ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக ரொம்ப ரசிக்கிறது மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், ஆக்ஷன் பிளாக்லாம் வேறு மாதிரி இருக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது முன்னால் இருந்து பணியாரம் பற்றி அவங்க தான் நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், அண்ணனுக்கு வந்து அவ்வளோ சிறப்பான ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அது தம்பிக்கு கேள்வி மறந்து சொல்லுங்க, ஹியூமர் சென்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. அப்பா பிடிச்சிட்டாங்க. நீங்கள் அண்ணனுடைய தக் லைஃப் இன்டர்வியூ எல்லாமே நம்ம பார்க்குறோம். அண்ணனுடைய தக் லைஃப் இன்டர்வியூகளுக்குமே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நிறைய பேர் நம்ம சினிமா துறையிலே நிறைய நண்பர்கள் வந்து அண்ணனுடைய தக் லைஃப் இன்டர்வியூ போட்டு பார்த்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். இயல்புலே அண்ணன்கிட்ட ஒரு பெரிய ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது. அந்த நகைச்சுவை உணர்வு நாங்கள் கூட நடிக்கும்போதும் சரி, அண்ணனை பர்சனலாக சந்திக்கும் போதும் சரி, எப்போயுமே நம்மளை கலகலப்பாக மகிழ்ச்சியாக வச்சு பார்ப்பல. அது அண்ணனுடைய மிகச்சிறப்பான ஒரு தனித்துவம். சிறப்பாக இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. எல்லாமே நான் பார்த்துருக்கோம். நிறைய ஆங்கர்ஸ் வந்து அதில் பயந்து பயப்படுறாங்க உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது. அண்ணா என்ன தக்லீஃப் நம்ம கொடுக்க போகிறாரு. ஆனால் நான் வந்து நீங்கள் என்ன எனக்கு கொடுப்பீங்க நான் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய தீவிரமான ரசிகர். அண்ணனோட தக்லைஃப் வந்து எப்பா நீங்கள் வேற படத்துக்கு போங்கப்பா. நீங்கள் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அண்ணனோட தக்லைஃப் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அது ஜாலியாக ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சி தான். அது ஆமாம், அந்த தக் லைஃப் நம்ம அடையிற நமக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அது நிறைய அவர் இன்னும் நிறைய அந்த தக் லைஃப் முடிக்கிற வரைக்கும் நிறைய ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ். நான் சொல்லியிருக்கேன்ல, வடம் படத்தை அண்ணனுக்கு நான் மச்சானா நடிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான படம் வடம். வடமாடு ஜல்லிக்கட்டு இந்த வித்தியாசத்தை நம்ம இந்த படத்தில் நல்லபடியாக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் அண்ணன் வந்து மாடு ட்ரெயினராக நடிச்சிருக்காங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்குற செஷன்ஸு இதிலெல்லாம் நான் கூட இருப்பேன். அது வந்து எனக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போட்டி, ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது, வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஆகிறதுலேருந்து நம்ம அதை பார்க்குறதுன்றது அந்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு எனக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் கேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றியாக இந்த இடத்த தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ப்ரொடியூசர் ராஜசேகர் சாருக்கு ரொம்ப நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். கேஸ்டிங் பயங்கரமாகவே அமைஞ்சிருக்குல்ல சார். நட்டி சார், அண்ணன் மேம் எல்லாமே வந்து இதே நீங்கள் அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ஸு. இவ்வளோ பேரையும் ஒரே ஷெடியூலில் நீங்கள் யுனைட் பண்ணி ஷூட் போனது எப்படி சாத்தியமாச்சு? சாத்தியமாயிருச்சு. எவ்வளோ கஷ்டம், அதோட ஸ்ட்ரகிள்ஸ் கஷ்டம்லாம் இல்லை. அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லலாம், அதுக்காக கேட்குறேன். எனக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு. அவங்களுக்கு கேப் கிடைக்கும்போது எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க, கரெக்டாக எடுத்துட்டோம். இதை நான் எப்படி சிரமப்பட்டேன். அதாவது இப்போ எனக்கெல்லாம் வந்து முன்கூட்டியே 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த டேட் தான் பிளாக் பண்ணி கரெக்டாக அந்த டேட்டில் ஷூட்டிங் ஆரம்பித்து கரெக்டாக அந்த டேட்டில் ஷெட்யூல் பேக் பண்ணி அழகாக வந்தாங்க. அதனால தான் இத்தனை ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க படத்தில். எல்லாரோட நிறைய ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து எவ்வளோ நாள் எடுத்தோம் தலைவர்? ஒரு 7 நாள் எடுத்தோம். 7 நாள் கிளைமேக்ஸ். 7 நாளுமே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. இது எல்லாமே முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணி இந்த தேதியில் ஷூட் போனோம், இந்த தேதியில் போனோம், கரெக்டாக ப்ராப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக முடித்தாங்க. ஒரே ஷெட்யூலில் சிறப்பாக நிறைவடைந்தது. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் எங்கள் இயக்குனருடைய அந்த பிளானிங் அண்ட் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர். அவரை பற்றி சொல்லியாகணும். சொல்லுங்கள் சார். இதெல்லாம் இவ்வளோ கரெக்டாக நடந்ததுக்கு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் டேட் வாங்கிட்டு சொன்ன தேதிக்கு ஷூட்டிங் போக முடியலன்னு திருப்பி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சீட்டு கட்ட உருவணும் அந்த மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா டேட்டும் வாங்கிட்டாங்க. அது மாதிரி என்ன டேட்டு சொன்னாங்களோ 3 மாதத்துக்கு முன்னாடி அதே டேட்டில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அது கரெக்ட், அந்த தயாரிப்பாளர் கரெக்டாக பிளான் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும். அது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக அவங்க சைடில் அவங்கவுங்க சைடில் டைரக்ஷன் சைடாக அவங்க கரெக்டாக இருந்தாங்க. நடிகர் சைடு நாங்கள் எல்லாமே எங்களோட சைடு இருந்தோம். இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாலசரவணன் அவரும் எல்லாம் பாலமுருகன் தம்பி மேலே பாஸ் ஆனதுனால பாலமுருகன் அவர் வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணார். இந்த படத்துக்கு அதேமாதிரி இந்த படத்தை ரொம்ப இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்தது வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் இமான் சார். ஆர்ஆராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கண்ணுன்னு சொல்ல போனால் பிரசன்னா கேமராமேன்,
அவர் வந்து ரொம்ப நல்ல மேக்கிங்லாம் ரொம்ப அருமையாக பண்ணி, இப்போ நைட் எஃபெக்ட்னா அதுக்கு எப்படி, டே எஃபெக்ட்னா எப்படி. ஏன்னா மாடு வந்து இப்போ நம்ம கூட ஆர்டிஸ்ட்டில் சொல்லுவாங்க, மாடெல்லாம் அது இஷ்டத்துக்கு தான் போகும், கேமரா அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இப்போ மாட்டுக்கு ஏற்ற அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோன்ட்டு நம்ம பாட்டுக்கு போனோம்னா அது செட் ஆகாது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மாட்டுக்கு ஏற்ற மாதிரி கேமரா வைக்கணும். அப்போ அந்த ஆங்கிள் மிஸ் ஆகாமல் அது எங்கெங்கே போகுதோ அது கரெக்டாக பிடிக்கணும்ல, அந்த கரெக்டாக எல்லாமே இது பண்ணி ஸோ இவ்வளோ ஒரு பெரிய டீம் வந்து உருவாக்கின படம் தான் படம் என்கிற படம். அந்த மாடுபிடி வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய உண்மையாக நிஜ வீரர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த மாடுபிடி வீரர்கள் டீம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அவங்க புதுசு இல்லையா ஷூட்டிங்கு, ஸோ அவங்கள வந்து நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணணும், அவங்களுக்கு அந்த மார்க் பொசிஷனிங்கை கரெக்டாக சொல்லணும், அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணணும். இதை சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க 7 நாளும் வந்து கடுமையான உழைப்பை கொடுத்தாங்க. உண்மையிலே ஒரு மாடு போட்டி எப்படி நடக்குமோ, ஒரு மஞ்சு விரட்டு போட்டி எப்படி நடக்குமோ அப்படி தான் நடந்துச்சு. அந்த 7 நாளுமே ஒரு திருவிழா கோலமாக அப்படி தான் நடந்துச்சு. அதை ரொம்ப அழகாக கேந்திரன் சாரும் நம்ம பிரசன்னா பிரதரும் சேர்ந்து அதை மிகச்சிறப்பாக எடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கும் இமான் சார் பயங்கரமாக. தேசிக ராஜாலாம் எல்லா பாட்டுமே நாங்கள் அந்த நிலாவட்ட நெத்தியில பாட்டுலாம் நான் டான்ஸ் ஆடி, திருவிழாலாம் டான்ஸ் ஆடி இருக்கேனே. அந்த மாதிரி இதில் ஏதாவது அண்ணே உண்மையிலே ஆடி இருக்கேனே. அண்ணே ஏதாவது சொல்லிடுவாரோட எனக்கு பயமா இருக்கு. அதனால சொல்ல சொல்லுங்க அவர் அண்ணே பாருங்க, பயப்படுறீங்க, தயங்குறீங்க. அதனால நீங்க பேசுகிறேன், அதுக்காக தானே எதிர்பார்க்குறேன். நீ முன்னாடி சூப்பரா ஆடி இருப்பார். பாண்டிமுனி சாங்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருப்பார். பாண்டிமுனி சாங் வெறும் ட்ராக்கோட இதுல வந்துச்சு, ஃபுல் வீடியோ சாங்ல இன்னும் சூப்பரா இருக்கும். இமான் சார் வந்து ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரி பாண்டிமுனி சாங் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு லவ் சாங், மெலோடி சாங், அதுவும் நல்லா இருக்குது. சூப்பர்ண்ணே. அண்ணன் டான்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டில் இருக்குது. இங்கே இந்த வடம்புலையுமே அண்ணன் டான்ஸ் ஆடிடுவாங்க, பயங்கரமாக ஆடுவார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிங்கிள் டேக்னே தேசிக ராஜால ஒரு பாட்டுனே சிங்கிள் டேக்னே குச்சி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, முன்னாடி பின்னாடி. பயங்கரமாக அண்ணன் வந்துட்டு ஜம்ப் பண்ணி டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதே மாதிரி வடம் படத்துலையும் சூப்பரான ஒரு டான்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, 2 எதிர்பார்க்கலாம். ரொம்ப மாதம் ஆடிருக்காரு. சூப்பர்ண்ணே. ஒரு பொங்கல் சாங்கு, ஓப்பனிங் சாங்கு, இன்டர் பிளாக் முன்னாடி பாண்டிமணி ஒரு சாங் இருக்கும். உண்மையிலேயே செம்ம டான்ஸ் ஆடிருக்காரு. ஆனால் அந்த பரோட்டா கொத்துக்கறி மேட்ரு நீங்கள் சொல்லி தான் பூரி கொத்துக்கறிண்ணே. பூரிக்கு மட்டன் கொத்துக்கறி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு அண்ணன் சொன்னார். அண்ணன் நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு இல்லை, அண்ணன் முன்னாடியே சொன்னார். நான் யாருன்னு சொன்னா தெரியல. பூரிக்கு வந்து கொத்துக்கறி காம்பினேஷன் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. இது மாதிரி ஃபுட்டு வெரைட்டியில் வேறு என்னென்ன காம்பினேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? எனக்குமே பூரிக்கும் மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். பூரிக்கு மட்டன் ரொம்ப நாளாச்சு. சாப்பிட்டதே இல்லை உங்களுக்கு இது சொன்னேன்னு அப்படியா அப்படின்றான். இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன சக்கரை பொங்கலுக்கு வந்து கொத்துக்கறி சொன்ன மாதிரி ஆச்சரியப்படுறேன். பூரிக்கு எப்படி கொத்துக்கறி மசாலா தவிர நம்ம யாருமே சாப்பிட்டது இல்லையே. ஒரு நாள் ஃபோன் அடிச்சார், விக்கெண்ட் ஃபோன் அடிச்சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபோன் அடிச்சு, இது மாதிரி கொத்துக்கறியை கொண்டு வந்திருக்கேன், 4 பூரி அந்த கடையில் வாங்கிட்டு வந்து இப்படி இங்கே கேரவன் பக்கம் வந்துரு அப்படின்னாரு. சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்துச்சுண்ணா. இந்த மாதிரி காம்பினேஷன் உண்மையிலே நீங்கள் கண்டுபிடிச்சா? பூரிக்கு மசாலா தான் சாப்பிடணும்னு சொல்லி நம்மளை பழக்கிட்டாங்க. ஆக்சுவலாக மசாலா தவிர பூரிக்கு எதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக தேங்காய் சட்னி கூட நல்லா இருக்கும் சார். நீங்கள் நான் சென்னை வந்து தான் மசாலாவே தெரியும். எங்கள் ஊர்லலாம் பூரினாலே நாட்டுக்கோழி தான். ஆமாம், சீரியஸாங்க. நாங்கள் பூரி கறி குழம்பு தான் நான் சாப்பிட்ருக்கேன். சென்னை வந்து தான் கிழங்கு அது பார்த்தா இதுக்கு என்னடான்னு அப்படி தோணும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நாங்கள் கறி குழம்பும் பூரி தான். என்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு ஹிலாரியஸ் கேம் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் நான். மா டூ அப்படின்னு முடிகிறதுனால டூவில் முடிகிற வார்த்தைகள் 2 பேரும் மாறி மாறி சொல்லணும். யார் வந்து 5 செகண்டை மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவுட்டு, ஆப்போசிட் இருக்கிறவங்க அப்படின்னு. இதுதான் நான் கண்டுபிடிச்ச கேம்ண்ணே. சிம்பிள்ண்ணே. நீங்களே ஆரம்பிங்கண்ணே. மாடு சொல்லுங்கள், நீங்கள் பாடு சொல்லுங்கள், அப்படியே போயிட்டே இருக்கணும். மாடுனே ஆரம்பிங்கண்ணே. மாடு, ஆடு, நாடு, ஓடு, வீடு, பாடு, தோடு. ஊற்றக்கூடாது, நீங்கள் இதில் வின் பண்ணிடணும் எப்படியாவது. தோடு தான் சொல்லிட்டாரு. வேற சொல்லுங்க. அவுட் அவ்வளோதான். இந்த மாதிரி மாஸ் பக்கா கமர்ஷியல், காமெடி, டான்ஸ், பாட்டு, ரொமான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு படம் தான் வடம். மார்ச் 6ஆம் தேதி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்க தேட்டரில் படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வடம் மார்ச் 6ஆம் தேதி திரைக்கு வருது. இது வந்து ஒரு கமர்ஷியலான மூவி. ரொம்ப அப்படி இப்படிலாம் எதுவும் எதிர்பார்க்காம சும்மா வந்து ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு படம், ஜாலியாக நல்ல சாங்கு, ஒரு காமெடி அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த வடம் படம் மார்ச் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பாருங்கள். நன்றி. Ruby Lux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட்.
VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.